Hello, யாரு? Hello. Someone from this number have called me. Who is this? I'm Surya. Who's this? Surya? I'm Chris Parker. Wrong number. Hello. I believe they are still mad at me and hate me. It's better I talk to Sam directly. இந்த ஊர்க்காரங்கெல்லாம் என் மேலயும் சாம் மேலயும் பொறாம பிடிச்சு அலையறாங்க. என் மருமக அமெரிக்கால இருந்து வந்திருக்கால, அதான் இவங்க யாருக்கும் தாங்கல. ராஜி ஓவராத்தான் ஆடுறா. ஐயோ நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல எதுவும் பெருசா அடிபடல. இல்லன்னா யார் உங்க அப்பா அம்மாக்கு பதில் சொல்றது? யாரோட அப்பா அம்மாக்கு பதில் சொல்லு நீ? யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை மட்டும் பாருங்க. சும்மா நை நை. நில்லுங்க. எங்க போறீங்க? உட்காருங்க முதல்ல. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீ தான் கோவமா இருக்கிய. உன் கோவத்துக்கெல்லாம் என்னால் ஈடு கட்ட முடியாதம்மா. அதான் அப்புறம் பேசிக்கலான்னு கிளம்பிட்டேன். ஏன் கோவம் இருக்கட்டும், முதல்ல நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இல்ல, நம்ம சாம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அடிபட்டுடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவ எப்படி விழுந்தா இப்ப எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீ யாடானா என்கிட்ட மலுக்கு நிக்கிற? சரியா போச்சு. நானும் அத பத்தி தான் இவ்ளோ நேரம் புலம்பிட்டு இருந்தேன். விழறவங்க என்ன சொல்லிட்டா விழுவாங்க? ஊஞ்சல் ஆடும்போது கயிறு அறுந்து விழுந்துருச்சு. அதுல கொஞ்சம் தடுமாறி கீழே விழுந்துட்டா. அடிப்பட்ட பொண்ணாச்சேன்னு நம்ம சூர்யா தூக்கிட்டு வந்தான். அதுல என்ன தப்புன்னு தெரியல. இந்த ஊர் உலகமே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. சரி, அவங்க தான் பேசுறாங்க, பரவாயில்ல. ஆனா உங்க அண்ணி அதுக்கும் மேல. ஆமா, அவங்க என்ன சொன்னாங்க? நானே சாம்க்கு அடிபட்டுருச்சு, அவங்க அப்பா அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு பதட்டத்துல இருந்தா. உங்க அண்ணி ஏதோ லேசா தானே அடிபட்டிருக்கு, இதுக்கு போய் ஏன் இப்படி ஆடுறன்னு என்ன கேக்குறாங்க. அன்னைக்கு அவங்க மருமக அடிபட்டு வந்தப்ப மட்டும் ஏதோ கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி குதிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இப்படி பேசுறாங்களா? அவங்க மாப்பிள்ளனா ஒஸ்தி, ஏன் மருமகனா மட்டமா அவங்களுக்கு? அவங்களுக்கு இருக்கிற அதே பதட்டம் தான் எனக்கும் இருக்கும். சரிம்மா, அதை விடு. இப்ப சாம் எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, லேசான அடிதான்னு சொல்லி ஊசி போட்டு விட்டுருக்காங்க. அவளை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதானா? நீங்க என்ன பெருசா எதிர்பார்த்தீங்களா? இல்லம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பாப்பா என்னங்க? மா, அவரை வெயிட் பண்ண சொல்லு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய், அவர் உன் அப்பாடா. ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி அவரை இவருன்னு பேசுற. அப்பான்னு கூப்பிட்டு பேசினா துரைக்கு கௌரவம் குறைஞ்சிருமா? பெரிய இவ மாதிரி பண்ற. உங்க அண்ணமாவை மட்டும் மதிச்சா பத்தாது, முதல்ல பெத்தவங்களையும் கொஞ்சம் மதிச்சு நடக்க கத்துக்கும். அவராம்ல அவரு. இன்னொரு தடவை உங்க அப்பாவை அவரு இவருன்னு சொன்ன நான் பொல்லாதவளாயிடுவேன். ஜெயந்தி விடுமா, அவனே இப்பதான் அதிசயமா என்கிட்ட பேச வந்திருக்கான். நீ வேற, நீ கொஞ்சம் வெளியில இரு. அது இல்லங்க, அவ நான் சொல்றத கேளுமா, போ வெளியில இரு. சொல்லுடா சூர்யா, என்ன விஷயம்? நான் ஒன்னும் அப்பா புள்ள உறவை கொண்டாடி பாசத்துல பேச வரல. இத்தனை வருஷமா நாம ரெண்டு பேரும் எதுக்கு பேசிக்கலன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்.
இப்ப பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால மட்டும்தான் வந்தேன். எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? திரும்ப திரும்ப அதே தப்பு பண்றீங்க. நான் என்ன தப்பு பண்ண சூர்யா? புரியலையே. நம்மள உண்மையா பாசமா நேசிக்கிறவங்கள காயப்படுத்துறது தானே உங்க வேலை. பெத்து வளர்த்து ஆளாக்குன உங்க அம்மாவை விட அவங்க தான் முக்கியமா போயிட்டாங்க இல்ல? சத்தியமா சொல்றேன் சூர்யா, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியவே இல்லை. தலைய சுத்தி காத்த தொடாம எதுவா இருந்தாலும் நேரா சொல்லு. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதவங்க கூட நீங்க இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களால இந்த குடும்பம், மானம், கௌரவம் எல்லாம் பறந்து போச்சு. உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அவங்க பண்ண வேலையால இந்த வீட்ல இது வரைக்கும் இன்னும் ஒரு நல்ல காரியம் கூட நடக்கல. அத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. யாரு? உன் கல்யாணி அத்தைய பத்தி பேசுறியா? அவங்க பேரை சொல்ல கூட நான் விரும்பல. இதுல உறவு முறை வேற. நீங்க ஏன் அவங்களுக்கு போன் பண்ணீங்க? இவன் என்ன கான்பிடென்ட்டா கேக்குறா? நான் எப்பப்பா கல்யாணிக்கு போன் பண்ணேன்? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க அவங்களுக்கு போன் பண்ணிருக்கீங்க, அவங்க எடுக்கல. திரும்ப அவங்க கூப்பிடும் போது நீங்க அங்க இல்ல. பதிலுக்கு நான் எடுத்தேன். ஓ, யுஎஸ்ல இருந்து தான் கால் வந்திருந்ததா? அதான் நான் வரும்போது நீ முறைச்சிட்டு இருந்தியா? இதே அண்ணம்மாவோ இல்ல வேற யாரோ எடுத்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்படி ஒரு அம்மா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தேவையில்லாம உங்க தங்கச்சி கூட பேசி உங்க அம்மாவை இழந்துடாதீங்க. ஒருவேளை சமந்தா யாருன்னு தெரிஞ்சிருக்குமோ? என்ன அமைதியா இருக்கீங்க? இப்ப நான் மட்டும்தான் உங்க கூட பேசல. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சா அப்புறம் அண்ணம்மா மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாருமே உங்க கூட பேச மாட்டாங்க. எங்கேயோ இருக்கிற உங்க தங்கச்சிக்காக இங்க இருக்கிற குடும்பத்தை இழந்துடாதீங்க. இதுவே உங்களுக்கு கடைசியா இருக்கட்டும். பேசாத போனுக்கே எந்த குதி குதிக்கிறான். சாம் கல்யாணி மகதான் தெரிஞ்சா அவ்வளவுதான் போல இருக்க. கடவுளே, நீதான்ப்பா காப்பாத்தணும். Oh shit. Why she's not picking my call? I don't know what to do. Oh God, please bless my child. சாம், சாம், தூங்குறியா? சரி, நான் காலையில் வரேன். இந்த நேரத்தில் யார் கால் பண்றா? அப்பாவா? ஹலோ ஹலோ கிரிஷ். திஸ் இஸ் சங்கரன். How are you? Yes, I'm okay. I'll leave that. Tell me how's my daughter. She's okay. She just fell down. Just have a small injuries. Nothing to worry. I will take care of her. I just worried. I got a call. I heard Sam's name. So I called her directly. Okay. Don't worry.
how is Kalyani? She is better now. So, Sam did not tell you anything about her? என்னங்க என்னங்க Chris, someone is coming. I'll call you back. Take care of my sister. Hello. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அதுவும் சாம் போன்ல? சாம் அப்பா தான் கால் பண்ணியிருந்தாரு. ஓ, சாம்க்கு என்னாச்சுன்னு பயந்துட்டாரு. சாம்க்கு கால்ல அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னாரு? என் பொண்ணை உடனே அமெரிக்கா கூட்டிட்டு போறேனாரா? ஜெயந்தி, நீ பயப்படுற அளவுக்கு அவர் ஒன்றும் சொல்லலை. சாம் தூங்கட்டும், நம்ம வெளியில போய் பேசிக்கலாம். வாமா, வா. என்னங்க, ஆ, நான் பேசும்போது அவரு வெள்ளக்கார மாதிரி தஸ்ஸு புஸ்ஸுனாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொன்னேன். அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, வேற எதுவும் இல்லம்மா. நல்ல வேளை புரிஞ்சுக்கிட்டார்ல. இப்ப எதுவும் பிரச்சனை வராதுல்ல? அது போதுங்க எனக்கு. நீதான் ஃபோன் பண்ணியா? உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். சரி வாமா போலாம். கழுத்துல தாலி இல்ல, கால்ல மெட்டி இல்ல, நெத்தில குங்குமம் இல்ல. எதை வச்சு சொல்ற புருஷன் பொண்டாட்டின்னு? அத்தை, கூப்பிட்டீங்களா? கோவமா இருக்கீங்களா? நான் போயிட்டு அப்புறமா வரட்டுமா? நில்லு. நான் இன்னும் உன்கிட்ட பேசவே இல்லை. புத்தி கித்தி கெட்டு போச்சா? நீயும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சின்ன பசங்களாட்ட கூத்தடிக்கிற. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? இது வரைக்கும் நான் உங்க பேச்ச மீறி நடந்ததே இல்ல அத்தை. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. வர வர நல்லா நடிக்க கத்துக்கிட்ட. எல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிறியா? உன்னையும் ராஜியும் கூப்பிட்டு அன்னைக்கு தான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் படிச்சு படிச்சு சொன்னேன். நல்ல பொறுப்பான அம்மாவா நடந்துக்கங்க, நம்ம குடும்ப மானம் கௌரவம் எல்லாத்தையும் காப்பாத்துங்கன்னு சொன்னேனா இல்லையா? இப்ப பாரு, விசேஷத்துக்கு வந்த 4 பேரு 4 விதமா நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுறாங்க. அதுவும் ஏன் காது பட. ஓஹோ, சாம சூர்யா தூக்கிட்டு போனத பத்தி பேசுறாங்களோ? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அத்தை, நீங்க சொன்னதே எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஊஞ்சல் ஆடும்போது கயிறு அருந்து பாவம் சாம் கீழே விழுந்துட்டா. சாமால நிக்க கூட முடியல. அதனாலதான் சூர்யா தூக்கிட்டு போனா. ஒரு உதவி தானே அத்தை, இதுல என்ன அத்தை தப்பு இருக்கு? ஓஹோ, நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியலையா? இவ்ளோ பேர் இருக்கும்போது ஒரு வயசு பொண்ண ஒரு வயசு பையன் தூக்கிட்டு போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாது? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். அந்த அமெரிக்கா பொண்ண இந்த வீட்ல தங்க வச்சது மொத தப்பு. இன்னும் எதுவுமே முடிவாகாம அந்த பொண்ண மருமகன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது 2வது தப்பு. எல்லாத்துக்கும் மேல நம்ம சூர்யாவையும் அந்த பொண்ணையும் நெருங்கி பழக விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அன்னைக்கே சொன்னேன், தேவையில்லாம கற்பனைய வளர்த்துக்காதேன்னு. அத்தை, அடிபட்டுடுச்சு, அதனாலதான் அவ. போது ஜெயந்தி, இந்த காரணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை.
அங்க அவ்வளவு பொம்பளைங்க இருந்தீங்க, நீங்கெல்லாம் உதவி பண்ண முடியாதா? ஒரு ஆம்பளை செய்யற வேலைய 2 பொம்பளைங்க சேர்ந்தா கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரு போகுது. அதுவும் மோகனும் அவங்க அம்மாவும் வேற அங்க இருந்திருக்காங்க. அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நீங்களா எதுவும் கிளப்பி விடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்டு மருமகளா ஒரு அம்மாவா பொறுப்பா நடந்துக்கோ, புரியுதா? சின்ன வயசுல நாங்கெல்லாம் பெரியவங்க பேச்ச கேட்டு நடப்போம். அப்பதான் ஒழுக்கமா வளர முடியும்னு நம்புவோம். ஆனா இப்ப காலம் மாறி போச்சு. பெரியவங்க சொல்றத சின்னவங்க கேக்குறதே கிடையாது. சின்னவங்க இஷ்டத்துக்கு பெரியவங்க ஆடுறாங்க. யார என்ன சொல்ல முடியும்? உன்னை நல்லபடியா தான் நான் வளர்த்தேன்னு நம்புனேன். 4 பேருக்கு உதாரணமா நீ இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்ல. நான் என்ன பண்ண அண்ணம்மா? ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சின்ன பையனா இருந்தா இது நல்ல பாதை, இது கெட்ட பாதைன்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போலாம். இப்ப நீ வளர்ந்துட்ட. என்கிட்ட நீ எதை சொல்லணும், எதை மறைக்கணும்னு நல்லா உனக்கு தெரியுது. நான் என்னத்த சொல்றது? கண்டிப்பா நான் ஏதோ பண்ணி அவங்க மனசை காயப்படுத்திருக்கேன். அதான் அண்ணம்மா இப்படி பேசுறாங்க. ஆனா என்னன்னு நேரடியா சொல்லாம இப்படி மூடி மறைச்சு பேசுறாங்க. அவங்கள நேரடியா கேட்ற வேண்டியதுதான். அண்ணம்மா, நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன கண்டிங்க, திட்டுங்க. இது சரி தப்புன்னு சொல்லி திருத்துங்க. உங்க அட்வைஸ் என்னைக்குமே எனக்கு தேவை. எனக்கு வயசாயிடுச்சுப்பா. என் அட்வைஸ் எல்லாம் இனிமே எடுபடாது. அண்ணம்மா, ஏன் இப்படி சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாரு, ஏன்னு உனக்கே புரியும். ஊர்ல திருவிழா நடக்க போகுது. நாம எல்லாரும் குடும்பத்தோட போறோம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் என்னன்னு பார்த்து பண்ணு. உன் பர்சனல் பிஸில இந்த விஷயத்தை மறந்துடாத. சரிங்க அண்ணம்மா. ஏன் அண்ணம்மா இப்படி பேசுறாங்க? ஒருவேளை அப்பா கிறிஸ் கிட்ட பேசுனது தெரிஞ்சிருச்சா? இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா? ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே.